காவல்துறையில் கொடுக்கக்கூடிய விசாரணைக்கே வேல்யூ கிடையாதுன்னு சட்டம் சொல்லுது சார். நீதிமன்றத்துக்கு முன்னான்னு சொல்லு. ஏன்னா காவல்துறை அடிச்சு வாங்கிட்டானே செய்வீங்க. சட்டம் பாதுகாப்பு கொடுக்குது. நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கும். நீங்க வந்து சோசியல் மீடியாவில் வர்றதெல்லாம் நம்பிட்டு போய் விசாரணை நடத்துனீங்க வச்சுக்கோங்க, கோர்ட் நடக்க முடியாது சார். கோர்ட் நடத்த மாறி மாறி ரெண்டு பக்கமும் கருத்து. அதுக்கு தான் நான் சொல்றேன், இங்க செய்ய வேண்டியது என்ன, பதிவு பண்ண வேண்டியது எஃப்ஐஆர். போலீஸே தப்பு இருக்கு, எஃப்ஐஆர் போட்டா சரியா சார்னு கேட்டீங்கன்னா, வாங்க மனித உரிமையானம், வாங்க வந்து கிட்டத்தட்ட 15-20 பேர் வந்து பட்டியலினத்தவர்கள் இறந்துருக்காங்க, வாங்க பட்டியலினத்தவர்கள் ஆணையம் வாங்க, நீங்க விசாரிங்க, நீதிமன்றம் போங்க, நீதிமன்றத்தில் போய் தாவேகா தரப்புல போலீஸை குற்றம் சாட்டும், போலீஸ் தரப்புல தாவேகா விட சொல்லும், நீதிமன்றம் சொல்லும். அதுதான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது காவல்துறையும் நீதிமன்றமும் பல்லிருக்கக்கூடிய ஆணையங்களும். உங்களுக்கு புரியுங்களா? பட்டியலினத்தவர் ஆணையம் உள்ள வரட்டும், மனித உரிமை ஆணையம் உள்ள வரட்டும், நீதிமன்றம் உள்ள வரட்டும், காவல்துறை விசாரணை நடத்தட்டும், தாவேகா வழக்கு போடும். நம்ம உண்மை என்ன பார்த்தோம், நீங்களும் நானும் வீடியோ எடுத்து, நான் போய் 10 பேர்ட்ட பேட்டி எடுத்திருக்கேன் சார், சரிங்களா? எங்க மக்கள் போனாங்க பார்த்தேன், நீங்க போய் 10 பேர் என்ன செய்ய போறீங்க சார்? ஊடகங்கள் நம்மகிட்ட மக்கள்கிட்ட எடுத்து போடலாம் சார், ஆனா நம்ம சொன்னா தீர்ப்பாயிருமா? நீங்க எடுத்து போட்ட ஒரு பேட்டி கவர்னர் பார்த்துட்டாரு, இப்போ சிஎம் பார்த்துட்டாரு, ஜட்ஜ் பார்த்தாரு, ஜட்ஜ்மெண்ட் போட்டுருவா, தேவேந்திரனுடைய சேனல்ல போட்டாங்க, அவ்வளவு தூக்கில் போட்டிருப்பான்னு சொல்லுவாங்களா? செய்ய வேண்டிய இடம் வேற, செய்ய வேண்டிய ஆள் வேற. அதான் சொல்லிட்டு செய்ய வேண்டிய ஆள் காவல்துறை, செய்ய வேண்டிய இடம் நீதிமன்றம். இந்த ரெண்டை தவிர மத்தெல்லாம் எங்கிட்டு தான் புரியவே இல்லையா?